27 வருஷமாக கட்டி காப்பாற்றி வச்ச பெருமையை இழந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக ஒரு 7 விஷயத்தை செஞ்சாப்புல. அந்த 7 விஷயம்தான் இந்த ஒரு நாள் சீரியஸை இழக்கிறதுக்கு காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கௌதம் காம்பீரை தவிர அவர் இடத்துல வேறு யார் இருந்திருந்தாலும் கண்ணை மூடிட்டு ருத்ராஜை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. தான் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் நடக்கணும், என்ன சொல்கிறோமோ அதைத்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை கொண்ட ஆள். ஹாய் நண்பர்களே, இது சித்தன் டைரி. நான் எஸ்கே. இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரை இழந்திருக்காங்க 2-0. 27 வருஷமாக கட்டி காப்பாற்றி வச்ச பெருமையை இழந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் ஸ்ரீலங்கா 27 வருஷமாக தொடர்ற ஒரு சோகத்துக்கு முடிவு கட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது 3 T20 போட்டி விளையாண்டாங்க. இந்த 3 T20 போட்டியிலையும் 3-0ன்னு இந்தியா ஜெயித்தாங்க. இந்தியா அதில் ஜெயித்தாலும் இது ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படலை. ஏன் அப்படின்னா 3 போட்டியிலையுமே ஸ்ரீலங்கா ஜெயிக்கிற மாதிரி போய் அவங்களுடைய மோசமான பெர்ஃபார்மன்ஸ்னால ஒரு தோல்வியை தழுவியிருப்பாங்க. அதனால் அந்த T20 தொடரை ஸ்ரீலங்கா இழந்தாங்க. ஒரு நாள் போட்டியில் ஃபஸ்ட்டு போட்டி ட்ராவாச்சு. 2வது போட்டி இந்தியா 38 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினாங்க. 3வது போட்டியில் 108 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை தழுவி சீரீஸை இழந்தாங்க. இப்போ இந்த தோல்விகளுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இப்போ கௌதம் காம்பீரை இந்திய அணியோடைய பிசிசியோட இந்திய அணியோடைய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கும் போதே சில விமர்சனங்கள் வந்தது. என்ன அப்படின்னா, கௌதம் காம்பீர் ரவி சாஸ்திரி மாதிரி, ராகுல் டிராவிட் மாதிரி ஒரு மென்மையான ஆள் கிடையாது. அவர் ஒரு அதிரடியான ஆள். தான் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் நடக்கணும், என்ன சொல்கிறோமோ அதைத்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை கொண்ட ஆள். அதனால் அவரை நியமனம் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் யோசிங்கிற நியூஸ்லாம் வந்துச்சு. ஆனாலும் இந்த கௌதம் காம்பீரை தலைமை பயிற்சியாளர் நியமனம் பண்ணுறாங்க. இவர் வந்தவுடனே சில அதிரடிகள் எடுத்தாப்புலங்க. அதுதான் தோல்விக்கு காரணமாயிடுச்சு. முக்கியமாக ஒரு 7 விஷயத்தை செஞ்சாப்புல. அந்த 7 விஷயம்தான் இந்த ஒரு நாள் சீரியஸை இழக்கிறதுக்கு காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்களுக்கு T20 2024 வேர்ல்டு கப் ஜெயித்த பிறகு ஓய்வு கொடுத்துருந்தாங்க. ஒரு நாள் போட்டிகளில் இருந்து வந்த உடனே அவங்களுக்கு ஓய்வுலாம் கிடையாது. அவங்க ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ஒரு நாள் போட்டியை ஆடணும் அப்படின்னு ஒரு அதிரடி உத்தரவு போடுறாப்புல. வேறு வழி இல்லாமல் அவங்க 2 பேரும் ஆடுறாங்க. இதை செய்யாமல் இருந்திருந்தால் ருத்ராஜ், ஜெய்ஸ்வால், ரிங்கு சிங் மாதிரியான ஆட்களுக்கு ஒரு நாள் போட்டியில் வாய்ப்பு கிடச்சிருக்கும். போட்டியோட ரிசல்ட்டு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களையும் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி மாதிரியான பெரிய போட்டிகளுக்கு தயார்படுத்தினது மாதிரி ஆயிருந்திருக்கும். அதற்கான வாய்ப்பும் இல்லாமல் போச்சு. விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஆடினாங்க. இது ஒரு தவறான மூவாக நான் பார்க்குறேன். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்திலேயே சிறந்த ஆல்ரவுண்டர் யாருன்னு என்னைய கேட்டால் நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேங்க, ஹர்திக் பாண்டியா தாங்க. பேட்டிங்லேயும் சரி, பவுலிங்லேயும் சரி, ஹர்திக் பாண்டியா மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டரை நீங்கள் எங்கேயுமே தேட முடியாது. ஆனால் என்ன பண்ணுறாப்புல, கௌதம் காம்பீர் வந்த உடனே ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் பதவியிலிருந்து டவுன் பண்ணிவிட்டு சூரியகுமார் யாதவை T20 போட்டிகளுக்கு கேப்டனாக நியமிக்கிறாப்புல. இது ஒரு தவறான மூவ். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி அடுத்து நடந்த ஒரு நாள் தொடர்களில் ஹர்திக் பாண்டியா ரெஸ்ட் வேணும்னு கேட்டுட்டு போயிடுறாப்புல. இந்த ஹர்திக் பாண்டியா இல்லாதது ஒரு பெரிய மைனஸாக பார்க்கப்படுச்சு. இதுக்கு காரணமும் இந்த கௌதம் காம்பீர் தான். இது 2வது விஷயமா பார்க்கப்படுது. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ருத்ராஜ் 3 வகை ஃபார்மேட்லையும் சூப்பராக ஆடக்கூடிய ஆளுங்க. குறிப்பாக T20 ஒரு நாள் போட்டிகளில் செம்மையான ரெக்கார்டு வச்சுருக்கான் மனுஷன். சுப்மான் கில்லை விட சரியான ரெக்கார்டு வச்சுருக்கான் மனுஷன். அவரை பிளேயிங் லெவலில் என்ன, பிளேயிங் 15லேயே கன்சிடரே பண்ணலை, தூக்கி விட்டுட்டான் மனுஷன். T20 கிடையாது, ஒரு நாளுக்கும் கிடையாது, டெஸ்ட்டுக்கும் கிடையாதுன்ட்டு. இது ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. கௌதம் காம்பீரை தவிர அவர் இடத்துல வேறு யார் இருந்திருந்தாலும் கண்ணை மூடிட்டு ருத்ராஜை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. நிச்சயமாக ருத்ராஜ் ஆடி இருந்தால் அந்த ஒரு நாள் போட்டிகளில் முடிவுகளே மாறி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு பெரிய தவறுங்க. இது 3வது விஷயம். 4வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சுப்மான் கில் ஒரு நாள் போட்டிகளில் ஓரளவு ஆடுறாப்புல. T20 போட்டிகளில் பெருசாக ரெக்கார்டு கிடையாது. அந்த சுப்மான் கில்லை கொண்டு T20 போட்டி, ஒரு நாள் போட்டி, இது 2லையும் வைஸ் கேப்டனாக போடுறாப்புல. இனிமே இந்திய டீமோட எதிர்காலம் சுப்மான் கில் தான் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணுறாப்புல. அது ஒரு தவறான விஷயம். ஏன்னா ஒரு நாள் போட்டிகளில் சுப்மான் கில்லுடைய பெர்ஃபார்மன்ஸு ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. ஒரே ஒரு போட்டியில் மட்டும்தான் 35 ரன் அடிப்பாங்க.
அந்த மாதிரி சுக்மான் கில்லை வந்து தூக்கி பிடிச்சது வந்து ஒரு தவறான அணுகுமுறைன்னு சொல்லுவேன் நான். 5வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, யார், இந்த ஃபீல்டிங் கோச்சு, பவுலிங் கோச்சு, உதவி பயிற்சியாளர், இவங்கெல்லாம் எப்பயுமே பிசிசிஐ இந்திய ஆட்களை தான் வச்சுருக்கிறாங்க. கடந்த 10 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லும் காட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்க ஒரு கொள்கை முடிவாகவே வச்சுருக்காங்க, இந்த போஸ்டிங்க்கெலாம் வெளிநாட்டு ஆட்களை நியமிக்கக்கூடாது அப்படின்ட்டு. கடந்த 10 வருஷமாக இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. வந்த உடனே அதுக்கு ஒரு வேட்டு வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஃபீல்டிங் பயிற்சியாளராக வெளிநாட்டை சேர்ந்த மோர்னே மோர்கள், உதவி பயிற்சியாளர் டன் டெஸ்டேஜ் ஸ்காட்லாந்து சேர்ந்த வீரர், இவங்க 2 பேர்த்தையும் நியமிக்கணும்னு ஒத்த காலில் நின்று நியமனம் பண்ணுறாப்புல. இவங்க பூரா யார் அப்படின்னா, ஐபிஎல் விளையாடும் போது காம்பீருக்கு வந்து துணையாக இருந்து காம்பீருக்கு ஜாலரா அடித்தவங்க, அவங்கள பூரா கூட வச்சுக்கிட்டாப்புல. இது வந்து என்னன்னு கேட்டால், இது பிசிசியோடைய கொள்கை முடிவுக்கே எதிரான ஒரு முடிவு எடுக்கிறாப்புல. எல்லாத்துக்கும் தலையை ஆட்டுறாங்க பிசிசி. இது ஒரு மைனஸான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இந்திய பிளேயர்கள் வந்து, அதாவது இந்தியாவில் வந்து நியமிக்கப்படுற ஃபீல்டிங் பயிற்சியாளரோ பவுலிங் கோச்சரோ இந்திய அணியோட வீரர்களோட மன உணர்வுகளை புரிஞ்சு அவங்கள டீல் பண்ண முடியும். ஆனால் வெளிநாட்டு ஆட்களுக்கு வந்து அது இருக்காது. அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இதில் சொல்லி காட்ட விரும்புகிறேன். முக்கியமான காரணங்க என்ன அப்படின்னா, பிளேயர்கள் வந்து ஆடும்போது, அதாவது பிளேயிங் லெவலில் ஆடும்போது இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணாப்புலங்க. அது வந்து ஒரு பெரிய சொதப்புள்ள கொண்டு போய் விட்டுச்சு. என்ன பண்ணாப்புல, ஃபஸ்ட்டு போட்டியில் வந்து ட்ராவ் ஆகும், ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு ட்ராவ் ஆகணும். அதில் என்ன பண்ணுவாப்புல, விராட் கோலிக்கு பிறகு லெஃப்ட் காம்பினேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக வாஷிங்டன் சுந்தரா இருப்பாங்க, அதுக்கடுத்து அக்சர் பட்டேலா இருப்பாங்க. அது ஒரு தவறான மூவை பார்க்கப்பட்டுச்சு. அதனாலேயே அந்த போட்டி ட்ராவ் ஆச்சு. 2வது ஒரு நாள் போட்டியில் என்ன பண்ணுவாப்புல, விராட் கோலிக்கு பிறகு 6வது இறங்க வேண்டிய சிவம் துபையை தூக்கி முன்னாடி இருப்பாப்புல. 3வது 4வது இறங்க வேண்டிய கேஎல் ராகுலையும் ஸ்ரேயஸ் ஐயரையும் 6வது 7வது கொண்டு போய் இறக்குவாப்புல. இது வந்து ஒரு பெரிய ஒரு குழப்படியாக வந்து அமைஞ்சு போச்சு. இதுக்கு காரணம் என்னென்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் களத்தில் அதிகமாக நிற்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாப்புல, அதை செயல்படுத்தினாப்புல. அந்த செயல் திட்டம் தோல்வியில் முடிஞ்சிடுச்சு தாங்க சொல்லுவேன். இது வந்து இந்த ஒரு நாள் போட்டியை தொடரான தோல்விக்கு இது ஒரு முக்கியமான காரணம் அமைஞ்சிருச்சுன்னு என்னை கேட்டால் சொல்லுவேன். இது ஒரு முக்கிய காரணம். கடைசி இது என்ன அப்படின்னா, வர்றதுக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டாப்புல, எல்லா பிளேயர்களும் அதிரடியாக தான் ஆடணும், இது வந்து என்னுடைய ஆர்டர். T20 போட்டியிலும் சரி, ஒரு நாள் போட்டியிலும் சரி, யாருமே ஸ்லோவாக ஆடக்கூடாது. ஏண்டா, போட்டியோட தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குது, களத்தோட நிலவரம்னு ஒன்று இருக்குது. அதை கணிச்சு தான் பிளேயர்கள் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஆட முடியும். இந்த ஒரு நாள் போட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா ரொம்ப ஸ்லோவாடி 240 230 அடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்திய அணியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், வந்த ஆரம்பத்துலேருந்தே டமால் டுமால் அடிச்சிருப்பாங்க. எந்த இடத்துலையுமே ரன் ரேட் குறையவே செஞ்சுருக்காது. ரன் ரேட் 7-8ன்னு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனால் விக்கெட்டை விட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த 2வது ஒரு நாள் போட்டியில் வந்து விக்கெட் போய்கிட்டே இருக்கும். 208 ரன்களை வந்து 38-40 ஓவருக்குலாம் அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 3வது போட்டியில் 110 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க, தோற்றுருப்பாங்க. அதுலேயும் வந்து ஆரம்பத்துலேருந்தே பிளேயர்கள் வந்து ஹிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, விக்கெட்டும் போய்கிட்டே இருக்கும். இதுக்கு ரீசன் என்னென்னா, காம்பீர் போட்ட ஆர்டர், பிளேயர்கள் வந்து ஸ்லோவாக ஆடக்கூடாது, எல்லாருமே அதிரடியாக தான் ஆடணும் அப்படின்னு போட்ட ஒரு உத்தரவு வந்து ஒரு தவறான மூவுங்க. இந்த மாதிரியான ஒரு 8 விஷயங்கள் வந்து 27 வருஷமாக கட்டி காப்பாற்றி வச்ச ஒரு பெருமையை இழக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். இனிமேலாவது காம்பீர் தன்னுடைய மைண்டை, தன்னுடைய எண்ணத்தை, செயல்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்காப்புல. ஏன்னா விமர்சனங்கள்லாம் அதிகமாக குமிய ஆரம்பிச்சிருச்சு. முன்னாள் பிளேயர்கள்லாம் வந்து அவருடைய குறைகளை சுட்டி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எது எப்படியோ, இனி இந்திய அணி இந்த தோல்விகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கிட்டு இனி வெற்றியை நோக்கி நகரணும் அப்படிங்கிறதே நம்மளோட விருப்பம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.